அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை பத்தி பார்ப்போம். நோம்பின் போது மாதவிடாய் ஏற்பட்டால் அந்த நோன்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணணுமா இல்ல அப்பதைக்கு அப்பவே வந்து நம்ம முடிச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கோட பதிவுல நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேல வந்து நம்மளுக்கு பார்க்கறதே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிச்சிடுச்சு, நோம்பின் போது ஆரம்பிக்குது. இப்ப வந்து நீங்க காலையில சஹர் பண்ணிட்டீங்க. மதிய நேரத்திலயோ, இல்ல இஃப்தாருக்கு முன்னாடியோ வந்து உங்களுக்கு மாதவிடாய் ஆகுறது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, நீங்க அப்பதைக்கு அப்பவே வந்து பாத்தீங்கன்னா, நோன்ப வந்து முடிச்சுக்கணும். ஏன்னா, இப்ப வந்து இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்படியே நம்பிடக்கூடாது. கண்டிப்பா வந்து மார்க்கத்துல என்ன சொல்லியிருக்கு, ரெஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒண்ணொண்ணுத்தையும் நீங்க ஆராய்ஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்றத வந்து நீங்க ஏத்துக்கணும். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பத்தி இப்போ ஒரு டாபிக்ல ஏதாச்சும் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 10, 15 வீடியோ கண்டிப்பா பார்ப்பேன். ஸோ அதுல வந்து எக்ஸாக்ட்டா இருக்கிறது, அந்த ரெஃபரன்ஸோட இருக்கிறத கேதர் பண்ணி தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். நான் சர்ச் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் நான் சர்ச் பண்ணப்போ ஒரு சேனல். ஸோ அவங்க வந்து அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இஃப்தாருக்கு 1/2 ஹவர் முன்னாடியோ, இல்ல 1/4 ஹவர் முன்னாடியோ வந்து உங்களுக்கு ஆ மாதவிடாய் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, உடனே வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நோன்ப விட்டுறாதீங்க. இஃப்தார் முடிஞ்சு வந்து இஃப்தார் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100K சப்ஸ்கிரைபர்ஸோ என்னமோ. அப்ப அவங்க வீடியோ பார்த்தவங்க 20, 30Kன்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை பேர் வந்து அந்த இடத்துல மிஸ்லீட் ஆகுறாங்க. அதாவது மார்க்கத்த வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அத வந்து தான் வந்து நம்மள நம்பி ஒருத்தர் நம்ம பேசுறத கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளால எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமோ பண்ணி, அவங்களுக்கு சொல்றது தான் வந்து சிறப்பு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க. இப்ப நான் சொல்றேன்னா என்ன மட்டுமே நீங்க நம்பக்கூடாது. கையிலேயே ஃபோன் இருக்கு. போட்டு பாருங்க. Googleல போட்டு பாருங்க. எல்லாத்துலயுமே வந்து ரெஃபரன்ஸோட வந்து ஒரு சில வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு கூட்டமே வந்து மார்க்கத்துக்கு மாறா போச்சு அப்படின்னா, அப்புறம் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கும் அவங்க அததான் சொல்லிக் குடுப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டமே தனியா போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். எப்பவுமே வந்து மார்க்கத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு, எது பண்ணாலும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. இப்ப ஹதீஸ்களிலே வந்து பாத்தீங்கன்னா, நோன்பு இருக்கும்போது மாதவிடாய் வந்து விட்டால் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஹதீஸுமே இல்லாத பட்சத்துல, இப்ப நமக்கே தெரியும் இல்லைங்களா? இப்ப மாதவிடாய் ஏற்பட்டால் நம்ம குரான தொடக்கூடாது. நமாஸ் படிக்கக்கூடாது. ஸோ அப்படி இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப நோன்ப மட்டும் நீங்க எப்படி வைக்கலாம்? வைக்கக்கூடாது தானே. அந்த நிமிஷமே வந்து நீங்க விடுறது நல்லது. அது வந்து சஹர் நீங்க செஞ்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆயிருந்தாலும் சரி, இஃப்தார் வரத்துக்கு அந்த இஃப்தார் டைமுக்கு 5 நிமிஷம் முன்னாடி நீங்க வந்து மாதவிடாய் அடைந்தாலும் சரி, எப்போ உங்களுக்கு அந்த நடுவுல நீங்க நோன்பு இருக்கும்போது எப்போ ஆனாலும் அப்பதைக்கு அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நோன்பை வந்து நீங்க விட்டுறணும். சோ இந்த விடுபட்ட நோன்பு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு மாசத்துல எனக்கு 7 நாள் போயிடுது, 8 நாள் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. ஏன்னா அந்த நோன்புகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரம்ஜான் முடிஞ்சு கலா செஞ்சுக்கலாம். அதாவது மறுபடியும் வந்து நீங்க வச்சுக்கலாம். அது இதுக்கு வந்து ஹதீஸ் இருக்கு கண்டிப்பா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து மாதவிடாய் அடைந்து தூய்மை அடைவோம். அப்போ பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். என்னன்னு, நீங்க அந்த விடப்பட்ட அந்த நோன்பை வந்து கலா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டாராம். ஆனா விடப்பட்ட அந்த தொழுகையை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, ரமதான்ல நம்ம விடக்கூடிய அந்த 7, 8 நாள், 7, 6 நாள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த நாட்களை நீங்க ரம்ஜான் முடிஞ்சு கலா செஞ்சுக்கணும். அதாவது நீங்க வந்து அகைன் வைக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் முடிஞ்சு நீங்க அந்த கலா நோன்புகளை வந்து வச்சிடணும். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து நன்மையை வந்து கண்டிப்பா தரான். இப்ப வந்து நீங்க அந்த 7 நாள் விட்டீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து உங்கள எதுவும் சொல்றது இல்ல. அவனே வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் குடுக்குறான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் முடிஞ்சு கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த நேரத்துல வந்து ஐயோ என்னோட இபாதத் குறையுது, என்னோட நோன்பு போச்சு அப்படின்னா நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதை விட்டு பாத்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்கு. நீங்க வந்து நிறைய திக்ரு செய்யலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் எவ்வளவு வேணா சொல்லலாம். அதுவும் வந்து இபாதத் தானே.
அதே மாதிரி யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கலாம். அந்த குரான் பத்தி, குரானோட டிரான்ஸ்லேஷனை பத்தி கேட்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மள எத்தனை பேருக்கு வந்து குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம அரபிக்ல தான் படிக்கிறோம். ஸோ எத்தனை பேர் வந்து அதோட தமிழாக்கத்தை தெரிஞ்சுக்க விரும்புறோம். ஸோ தெரியாமலே கடைசி வரையும் கூட பாத்தீங்கன்னா இருந்துட்டு போயிடுறோம் நம்ம இந்த உலகத்துல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதும் நல்லது தானே. ஸோ அந்த ஒரு 7 நாளை இப்படி நீங்க யூஸ் பண்ணுங்க. முடிஞ்சவரை எவ்வளவுக்கு எவ்வளவு இஸ்லாமிக் நாலேஜ் உங்களால வந்து திரட்ட முடியுதோ அவ்வளவும் நீங்க வந்து இந்த 7 டேஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு இபாதத் தான். அதே போல நிறைய பெண்மணிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ நோன்பு வைக்க போறாங்க. இப்போ வந்து நோன்பு வந்து பீரியட்ஸ் வரப்போகுது, மாதவிடாய் வரப்போகுது அப்படின்ற பட்சத்துல மாத்திரைகளை வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மாதவிடாய்க்கான அந்த தாமதப்படுத்துற மாத்திரை வந்து எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்ஸ்லயும் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க மாட்டாங்க. டாக்டர்ஸோட அந்த பேப்பர் இருக்கணும். இது மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போதைக்கு மாதவிடாய் வேணாம், எனக்கு பீரியட்ஸ் வேணாம், நான் வந்து அந்த மாத்திரையை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போடுறதால அவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ ரமலான் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாத்திரைகளை வந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா 30 நோம்பும் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பா எல்லாரோட ஆசையும் தான். ஆனா அல்லாவே உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான். நீங்க அப்புறமா கூட வச்சுக்கோங்க. அந்த 7 நாள் ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்ச அளவு நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தி நல்லா வந்து பாத்தீங்கன்னா இபாதத் செய்யுங்க, திக்ரு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாவே சொல்லியிருக்கப்போ நம்ம வந்து மாத்திரையை போட்டு டிலே பண்றது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கெடுதலை தரும். நோன்புகள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்லான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள், நஃபிலான நோன்புகள்னு இருக்கு. இப்போ ரமலான் எடுத்துக்கோங்க. ரமலான் வந்து ஃபர்லான நோன்பு. ஸோ இந்த நோன்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, இல்லாட்டி வந்து ப்ளீடிங் ஆகுற அந்த மென்ஸ்ட்ருவேட்டிங் டைம்ல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க வந்து விட்டுடுறீங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்லான நோன்பு அப்படின்றதால நீங்க கண்டிப்பா வந்து கலா செஞ்சுதான் ஆகணும் அந்த ரமதான் மாசம் முடிஞ்சு. இதே வந்து இந்த சுன்னத்தான இல்ல நஃபிலான நோன்புகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம இஷ்டம். அதுக்கு வந்து கலா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டளையும் கிடையாது. ஆனா வந்து ஃபர்லான இந்த ரமலான் நோன்பு வந்து கண்டிப்பா வந்து நம்ம கலா செஞ்சுதான் ஆகணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கரெக்டா ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்ஷால்லா இந்த ரமலான் மாதத்துல நல்ல அமல்களையும் செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இஸ்லாமிக் நாலேஜை நம்மளால வந்து கேட்டுக்க முடியுமோ அவ்வளவும் கேட்டு ஒரு நல்ல முஃமினாக மாறுவோமாக. இன்ஷா அல்லாஹ். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.